ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் டைரி இன் அமெரிக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். என்னடா இது, தீபாவளி முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது, இப்பதான் தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துற வீடியோ வருது அப்படின்னு பாக்குறீங்களா? இது தீபாவளிக்கு எடுத்த வீடியோலாம் இல்லைங்க. எப்பெல்லாம் நாங்க வந்து யூஎஸ்ல இருந்து இந்தியா வரமோ, எங்களை மாதிரி வந்துட்டு என்ஆர்ஐஸ்கெல்லாம் இதுதான் வேலை. நாங்கெல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்தாலும் சரிங்க, வர இந்த வெக்கேஷன் டைம்ல தான் வந்துட்டு தீபாவளி, பொங்கல், பர்த்டேன்னு எல்லா செலிப்ரேஷனையும் வந்துட்டு இங்கேயே பண்ணிட்டு தான் கிளம்புவேன். ஹாப்பி பர்த்டேவா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என் பையன் என்ன ஒரு ரியாக்ஷன்ல எவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பசங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் வரப்பதாங்க இந்த மாதிரி ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ ஃப்ரீயா வந்துட்டு என்ஜாய் பண்றது நம்ம ஊர்ல மட்டும்தாங்க நடக்கும். பட்டாசு வெடிச்சு முடிச்சுட்டாரா சார், அதுக்கப்புறம் வந்து கோலம் போட வந்துட்டாரு. இது வந்து எந்த ஃபெஸ்டிவல் டேலையுமே எடுத்தது இல்லைங்க. நாங்க கரெக்டா வந்து யூஎஸ்க்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு கலெக்ட் பண்ண மெமரிஸோட கிளிப்பிங் தான் இது. கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன். செந்தி காமெடி தெரியும். ஏதிமா தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடியாச்சு ஒரு மாசத்துல. அவ்வளோதான். நைட்டு ஃபுல்லா நல்லா ஆட்டம் போட்டுட்டு தூங்கியாச்சுங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தலைவர் வந்து மில்க் கப்போட வந்து நல்லா டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. காலையிலேயே வந்து சூப்பரா வந்து எங்க அக்கா வந்து மீன் குழம்பு பண்ணி இட்லி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கடமை, ஃபுல்லா வந்து சூப்பரா சாப்பிட்டு முடிக்கணும். அதுதான் அடுத்ததா வேலை. அது மாதிரி எங்கடி போற? அக்கா ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போற? அப்புறம் வீட்ல என்ன ரெடி பண்ணி வச்சிருக்க? என்ன சர்ப்ரைஸ்? யார் பிளான் இது? உன் பிளானா? ஆக்சுவலா நாங்க வெக்கேஷன் வந்து இருந்ததுல இன்னொரு டேவையுமே சூப்பரா கவர் பண்ற மாதிரி எங்களுக்கு அமைஞ்சதுங்க. என்னன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷலான டேங்க. என் அக்கா பொண்ணு எங்க வீட்டு இளவரசியோட பர்த்டே. கரெக்டா நாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு பர்த்டேங்க. அதனால அவளோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். இப்ப மேடமோட ஸ்கூலுக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஹாஃப் டேவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி முடிவு பண்ணி பிக்கப்க்கு வந்திருந்தோங்க. இதுக்கு நடுவுல என் பையன் என் அக்காவுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண போறேன்னு சில விஷயம்லாம் வீட்டுல பண்ண சொல்லி எங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுட்டு தான் கிளம்பி வந்தான். அதையும் நீங்களே பாருங்களேன். ஓபன் சர்ப்ரைஸ். யார் பண்ணாங்கன்னு கேளு அந்த சர்ப்ரைஸ் பிளான். எங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியங்க. நாங்க வந்து இந்த பர்த்டே பேனர்லாம் வந்து மறந்தே போயிட்டோம். அக்கா ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள இந்த பர்த்டே பேனரை கட்டி வந்து பலூன் எல்லாம் கட்டி சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும்னு வந்து சார் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து இதெல்லாம் வந்து பண்ண சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப டெக்கரேஷன்லாம் இல்லைங்க. சும்மா அவனோட ஹாப்பினஸ்க்கும் பாப்பாவோட ஹாப்பினஸ்க்காகவும் வந்துட்டு வீட்டுல இருந்ததை வச்சு வந்து சின்ன ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அவ்வளவுதான். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ நிவாஷினி, ஹாப்பி பர்த்டே ஷைனி.
இங்க பாருங்க கீழே வந்துச்சு. போச்சு விட்டுரு. இது என்னடா நார்மல் பர்த்டே செலிப்ரேஷன் தானே அப்படின்னு தோணுனாலுமே வந்துட்டு எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா வந்துட்டு நாங்கள் யூஎஸ் போனால் இந்த மாதிரியான செலிப்ரேஷன்லாம் வந்துட்டு வீடியோ காலில் பார்க்கறதோட சரி, ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்கறதோட சரி, எங்களுக்கு வெக்கேஷனோட சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அமையறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேர். அதுலேயும் வந்துட்டு இந்த குட்டி இருக்கா இல்லையா, இவ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்து ஆதி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த குட்டியும். குழந்தையிலேருந்து என் கூடவே வந்து வளர்ந்தவளா. இப்போ இவளெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஃபாரின்ல வந்துட்டு சரி ஓகே, நான் ஓவரா சென்டிமெண்ட்டை புழிய ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பாட்டுக்குள்ளே வந்துடலாம். சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து என் அக்கா ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் என்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஷார்ட்ஸில் பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த பக்கமாக ஃப்ரை பண்ணுறது வந்து காடை ஃப்ரை, இந்த பக்கமாக வந்து ஃபிஷ் ஃப்ரை, இந்த பக்கம் வந்து கனவா ஃப்ரைன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு லஞ்சுங்க. வந்து சாம்பார் கூட இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட, ஃப்ரை ஐட்டம்லாம் வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே மெனு தான் இன்னைக்கு சூப்பராக வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் வச்ச மீன் குழம்புலையும் கொஞ்சமாக இருந்தது, அதையுமே வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்சுங்க. பர்த்டே ஸ்பெஷல் என்னென்ன இருக்கு? White rice, சாம்பார், கனவா ஃப்ரை. மேடம் வந்து சீ ஃபுட்டே சாப்பிட மாட்டாங்க, பர்த்டே ஸ்பெஷலுக்கு அதுவும் ரைஸ், அது குழம்பு காலையிலே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். இந்த பக்கம் பாரு, உனக்கு பிடிச்சதா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை, காடை ஃப்ரை. மேடம் எதுவுமே பிடிக்காதது, சாம்பார் ஊற்றி வெறுமனையாக சாப்பிடுங்க. இப்படி வெறுப்பேத்தனாலுமே வந்து பர்த்டே எதுமா சும்மா எப்படி விட முடியும்? அவளுக்கு பிடிக்காதது வீட்டில் எல்லாமே பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து அவளுக்காக வந்து தலப்பாக்கட்டியிலேருந்து சூப்பராக வந்து ஒரு பிரியாணி வந்து ஆர்டர் போட்டு கொடுத்துட்டேன். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு செமையாக வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டு நல்லா வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸுங்க உண்மையாகவே. இதெல்லாம் இந்த நல்ல நல்ல மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் ஃபீலிங். அப்புறம் ஹஸ்பண்டோட வந்து எங்கள் லைஃப் ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணிட்டா வந்து ஃபேமிலி இல்லையேன்னு மிஸ்ஸிங் ஃபீலிங். ஆக மொத்தம் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங்கில் சுற்றிக்கிட்டே தான் இருப்போம் போல். இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஆகி போச்சு இல்லையா. ஸோ வந்து ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும். பட் வந்து இது எல்லாமே வந்துட்டு மறக்கவே முடியாத டேஸ்ங்க. எப்போவுமே வந்துட்டு மனசுல மெமரிஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் வந்துட்டு இதெல்லாம் வீடியோவா வந்துட்டு கிளிப்பிங் எடுத்து வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். இப்போ கூட இதை எடிட் பண்ணும்போது என்னமோ தெரியல, ஒரு லைவ்லி ஃபீலிங் வருதுங்க. வீடியோ பார்க்குற மாதிரியே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சா, டெசர்ட் இல்லாம எப்படி? அதனால வந்து லட்டு வாங்கிட்டு வந்து பர்த்டே கேர்ள் கையாலேயே வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுக்க சொல்லி, நம்ம சாக்லேட் கொடுத்து சின்ன வயசுல செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதே தாங்க நாங்க வந்து லட்டு வச்சு வந்து பண்ணியிருந்தோம். லைக் நான் எப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹாப்பினஸ், குட்டி குட்டி செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டு லைஃபையே ரொம்ப அழகாக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துச்சுன்னா மறக்காம செலிப்ரேட் பண்ணிடணும், மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்களா? எனக்கு பர்சனலி வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹார்ட் டச்சிங் வீடியோனா இதுதாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு ஹாப்பியான வீடியோவோட சீக்கிரமாக வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.